சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. ஜெயிலர் 1 எப்படி ஒரு மிகப்பெரும் பிளாக்பஸ்டர் ஹிட் படமோ அதோடைய இரண்டாம் பாகமும் கண்டிப்பாக ஹிட் ஆகும் என்ற முனைப்பில் தான் ஜெயிலர் 2 எடுத்துகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தோட பட்ஜெட் ஜெயிலர் 1 விட அதிகம். மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங்கை சமீபத்தில் தான் அட்டப்பாடியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. மேலும் விறுவிறுப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங் போய்கொண்டிருக்கு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவலுக்கு என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் சமீபத்தில் தான் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இரண்டாவது சிங்கிள் சாங்கை எப்போ வெளியிட போகிறாங்கன்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோ கூட போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வெளியே இருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் கூலி திரைப்படம் பேன் இந்தியன் படமாக உருவாக்கியிருக்கு. மேலும் எல்சியூ கான்செப்டில் இருக்கக்கூடாதுன்னு ரஜினி முதல்ல கண்டிஷன் போட்டுட்டார். தங்க கடத்தில் மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதை உருவாகியிருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷவுபின் சாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடல் விட்டிருந்தாங்க. பாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்பவே அருமையாக நடனமாடி இருந்தார். மேலும் இந்த பாட்டு சிட்டுக்கு வைப் உண்மையிலே வைப்பை கிளப்பி இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து இப்போ இரண்டாவது சிங்கிள் பாடல் எப்போ ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அதாவது இந்த பாட்டு ஒரு குத்து பாடல். ஏற்கனவே பூஜா ஹெக்டே தான் இந்த பாட்டில் நடனம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் பூஜா ஹெக்டே ரெட்ரோ படத்தில் நாயகியாக நடிச்சிருக்காங்க. சூர்யாவோட ரெட்ரோ படம் கார்த்திக் சுப்ராஜ் எடுத்திருக்காரு. இந்த படம் மே 1 ரிலீஸ் ஆகுது. இந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்த பூஜா ஹெக்டே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் சேர்ந்து நடனம் ஆடியதை பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது ரஜினிகாந்த் ரொம்பவே யங்காக இருக்கார். அவர் இப்போவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ரஜினி சாருக்கு இன்னுமே வயசான மாதிரி தெரியலை. அந்தளவுக்கு ரொம்ப யங்காக இருக்கார். இப்போவுமே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுறாரு. அவர் கூட ஆடுறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ஹெக்டே சொல்லியிருக்காங்க. மேலும் கூடிய விரைவிலே இந்த பாட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் எனவும், இந்த பாட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் தமிழ் சினிமாவில் என அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி திரைப்படம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.